ஷாமிலேருந்து Redmi Pad அப்படிங்கிற ஒரு புது டேப்லெட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்லெட் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. முதல்ல இந்த டேபோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டேப்ல ஒரு 10.61 இன்ச்க்கான 2K ரெசல்யூஷன் கொண்ட LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மேலும் 70% NTSC கலர் கேமரா சப்போர்ட், 400 nits வரை இதோட பிரைட்னஸ் போகுது. இது போ டிவி ரெயின்லேண்டோட லோ ப்ளூ லைட் ஃபில்டர் சப்போர்ட் இருக்கு. அதனால கண்ணுக்கு கெடுதலான ப்ளூ லைட் வராதுன்னு சொல்றாங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி டேப் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கு. அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து MediaTekோட Helio G99 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு ஆட்டோகோ சிப்செட்டாக வருது. காட்டஸோட A76 கோர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராசராக இருக்கு. கிராஃபிக்ஸ்க்காக ARM Mali G57 MC2 GP கொடுக்குறாங்க. ப்ராசரோட ரேங்கிங் எப்படி பார்க்கும்போது 57வது ரேங்க் வருது. அதாவது சி கிரேட் ப்ராசராக கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக நமக்கு மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் இதில் வந்து கண்டிப்பாக விளையாடலாம். எந்த விதமாக பிரச்சனையும் இருக்காது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேப் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷனில் வருது. 3GB RAM with 64GB ஸ்டோரேஜ், 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜோட வருது. ரேமர்ஸ் LPDDR 4X RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.1 வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இந்த டேபோட கொடுக்குறாங்க. டேபோட OS அப்படின்னு பார்க்கும்போது இது Android 12 ரன் ஆகுது. டேபோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 12 OSல வந்து MIUI 13 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த டேபுக்கு வந்து 2 வெர்ஷன் ஆஃப் Android மற்றும் MIUI அப்டேட் தரதா சொல்லியிருக்காங்க. மேலும் 3 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைட்லையும் சரி ஃப்ரண்ட் சைட்லையும் சரி 8 மெம்பர்ஸுக்கான கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து 105 டிகிரிஸ்க்கு வந்து ஃபோக்கல் லென்த் கிடைக்குது. டேபோட வெயிட் 465 கிராம் வருது. அதாவது கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெயிட் வருது. இந்த டேப்ல ஒரு 8000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ 18 வாட் வச்சு சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. மற்றபடி சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போட்டு தராங்க. பாக்ஸ்லேயே நமக்கு 22.5 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டும் வருது. நமக்கு இந்த டேப்ல வந்து LTE மாடல் கிடையாது. அதாவது வைஃபை மாடல் மட்டும் தான் இருக்குது. அதை சிம் போட்டு யூஸ் பண்ண முடியாது. மற்றபடியாக இந்த டேபுக்கு வந்து 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட்டும் கிடையாது. அதுக்கு போல USB Type-C ஆடியோ தான் இருக்குது. இது போல் டால்பி அட்மாஸ், குவாட் ஸ்பீக்கர், டியூவல் மைக்ரோஃபோன் மாதிரியான விஷயங்கள் இந்த டேபோட கொடுக்குறாங்க. ரெட்மியோட அந்த பேட் வந்து கிராஃபைட் கிரே, மூன்லைட் சில்வர், மின்ட் கிரீன் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 3GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை 14,999க்கும், 4GB RAM 120GB ஸ்டோரேஜோட விலை 17,999க்கும், அதே 6GB RAM 120GB ஸ்டோரேஜோட விலை 19,999 அப்படிங்கிற விலையில் வைக்கிறாங்க. இது ஆன்லைன் மார்க்கெட்ஸில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராக ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த டேப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரியோட சார்ஜிங் கெப்பாசிட்டி மட்டும் ஒரு 33 வாட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடியாக குறை சொல்கிற மாதிரி இந்த டேப்ல எந்த ஒரு விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த டேப் பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிற கீழ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தம்புக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.